ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் கொத்து சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். நம்ம அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மூணு டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இதில் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிட போகிறேன். தக்காளி வெங்காயமும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும்.
அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சைடில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ நான் அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் அந்த மஞ்சக்கருவை மட்டும் லைட்டாக உடச்சி விட்டுக்கிறேன். இது பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் முட்டையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட போகிறோம். இதில் நம்ம டைமண்டாக கட் பண்ணி வச்சுருக்க 4 சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா ஆயில் தேவைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கொத்து சப்பாத்தி ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.